வானதி தான் நிலாவுக்கு ஆறுதல் சொல்லி அவங்கள மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நிலா வந்து ஒரு கோவில்ல போய் உட்காந்துருக்குறாங்க. அந்த கோவில்ல தான் வானதிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அலைன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்குது. இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. படித்து முடித்த உடனே அடுத்த மாதமே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு அந்த கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வாங்க, நல்லபடியா பேசி முடிச்சாச்சுலன்னு சொல்லிட்டு, அவங்க உறவுக்காரங்க, அப்புறம் வானதியும், வானதிய பொண்ணு பார்க்க வந்திருந்த அந்த செந்தில் அந்த பையனும் எல்லாருமே வந்துட்டு, சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அந்த கோவில சுத்தம்போது, வானதி வந்துட்டு நிலாவ பார்க்குறாங்க. "இவ என்ன இங்கனக்குள்ள உட்காந்துருக்கிறா? நிலா எதுக்கு இங்க உட்காந்துருக்குறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து நெனைக்கிறாங்க. கூடவே வந்து வானதியோட அம்மாவும் வராங்க. "என்ன இந்த பொண்ணு என்ன வந்து உட்காந்துருக்கு? ஐய்யய்யோ! ஒருவேள இந்த கல்யாணத்த நிறுத்தணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே வந்திருப்பாங்களோ! இதுவும் அலைன்ஸ் பத்தி பேசியிருந்த பொண்ணு பார்க்குற இத வந்துட்டு எப்படியாவது எடுத்து விட்டுறணும்னு யாரும் பிளான் பண்ணி உட்காந்துருப்பாங்களோ! அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அம்மா வந்து நெனைக்கிறாங்க. வானதியோட அப்பா கிட்ட இத பத்தி சொல்றாங்க. "ஏய் அந்த வீட்ல ஐயனார் வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கியா?" அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அந்த பொண்ணு நம்ம பொண்ணோட நிச்சயதார்த்தத்த நிறுத்த வந்திருக்குதோ! அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு தெரியலையா? ஆனா அந்த பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்குது. எனக்கு என்னமோ பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் அந்த வானதியோட அம்மாவும், அப்பாவும் வந்துட்டு, "நீ எதுக்கு இப்ப வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கிற? எப்படியாவது கல்யாணத்த நிறுத்திரு. நீ போய் முதல்ல நிறுத்திரு. அதுக்கப்புறம் பின்னாடியே நாங்க வந்து பேசுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட சொல்லி அனுப்புனானுங்களோ? அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே நிலா வந்து அவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்லாம் நினைச்சு நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த வானதியோட அம்மாவும், அப்பாவும் வந்து ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. "அ என் பொண்ணு நல்லா இருக்கிறத கொஞ்சம் கூட நீங்க வந்து நிம்மதியா இருக்கவே விட மாட்டீங்க போல இருக்குது. அதான் என் பொண்ணு வேண்டான்னு சொன்னதுனால தானே இன்னொரு இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீ எதுக்கு தேவையில்லாம இப்படி வந்து மூக்கு நுழைச்சிக்கிட்டு இருக்கிற?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிலாவுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்களே வீட்ட விட்டு வெளியில வந்து எங்க போறதுன்னு தெரியாம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு "கல்யாணத்த நிறுத்துறதுக்கு வந்திருக்கியா? ஏதாவது நீ இது பண்றதுக்கு வந்திருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டிட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன புரியும்? உடனே "நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு புரியல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன எப்பா எப்படி நடிக்கிறான்னு பாரு! எனக்கு தெரியும்யா இந்த வானதி பிளான் பண்ணி இவங்க எல்லாரையும் வர சொல்லியிருப்பா. இப்ப எங்க நீ மட்டும் தான் வந்தியா? கூட அந்த பசங்கள்லாம் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இப்ப நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல. நான் மட்டும் தான் கோவிலுக்கு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல வானதிக்கு இன்னைக்கு நாங்க நிச்சயம் பண்றோம்ன்னு தெரிஞ்சு தானே நீங்க தடுத்து நிறுத்துறதுக்காக வந்திருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பேச, "எது வானதிக்கு நிச்சயம் நடந்துருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏதோ தெரியாத மாரி பேசுற, அந்த வானதி தான் உன்னைய வர சொன்னாளா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப யார்கிட்ட அம்மா இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து பார்க்கும்போது நிலா இருக்கிறாங்க. பாண்டி சொல்லித்தான் நிலா வந்து நம்மளோட கல்யாணத்த நிறுத்த வந்திருக்காங்களோ, என்கேஜ்மெண்ட்ட நிறுத்த வந்திருக்காங்களோன்னு நெனச்சுட்டு வராங்க. வந்துட்டு "எதுக்கும்மா இப்ப கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஏன்டி நீ தான் வர சொன்னியா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான்லாம் யாரையும் வர சொல்லலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்புறம் என்ன அந்த பாண்டி பையன் அனுப்பி வச்சானா? முதல்ல போயி அந்த நிச்சயதார்த்தத்த நிறுத்திருன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சானா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட கேட்குறாங்க. "போதும் நிறுத்துறீங்களா? எனக்கு இன்னைக்கு வானதிக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுது, அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்றாங்கன்றதே எனக்கு தெரியாது. நான் கோவிலுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கருந்து பேக்க தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. வானதிக்கு வந்து ஒண்ணுமே புரியல. எதுக்கு நிலாக்கா அழுதுகிட்டே இருக்கணும்? அது மட்டும் இல்லாம அவங்க கையில பேக்லாம் வேற வச்சிருக்காங்களே! எதுவும் பிரச்சனையா இருக்குமோ வீட்ல? அது மட்டும் இல்ல, அந்த கண்ணன் ப்ரோ வேற இவங்க எல்லாரும் டூர் போயிருக்காங்கல்ல சொன்னாங்க. அப்ப டூர் போயிட்டு வந்துட்டாங்களா? அங்க எதுவும் பிரச்சனை நடந்துச்சா? நிலாக்கா கையில பேக் மட்டும் இருக்குது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வானதி வந்து யோசிச்சுட்டு, பேசாம நிலா கிட்டயே கேட்டுருவோம்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போய் கேட்க போறாங்க. "அக்கா என்னாச்சுக்கா? எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "இல்ல வானதி ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. வானதி பின்னாடியே போயிட்டு, "என்னாச்சு சொல்லுங்க? கையில பேக் வச்சிருக்கீங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வானதி" அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாரும் எங்க? பாண்டி உங்கள வர சொன்னானா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல வானதி அதெல்லாம் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, வானதிக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல அப்படின்னு நெனச்சுட்டு, "நில்லுங்க மொதல்ல என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்டா? என்ன அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா வானதி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதெல்லாம் இருக்கட்டும்க்கா." "ஆமாக்கா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இருக்கட்டும். இப்ப என்னாச்சு உங்களுக்கு பிரச்சனை என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "இல்ல வானதி அவ்வளதான். எனக்கும் அந்த வீட்டுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எனக்கு விவாகரத்து ஆயிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "ஏக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நீங்க விவாகரத்து பண்ணிட்டீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க.
ஆமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வானதி இருந்துட்டு, "ஏன்க்கா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி சோழன் வந்துட்டு இவ்வளோ தூரம் என்னை ஏமாத்தி, பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவான். நான் அவன் கூட சேர்ந்து வாழணுமா? கண்டிப்பா அதுக்கு வாழவே முடியாது. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இப்ப எங்க போறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியல வானதி. நான் கல்யாணம் முடிச்சுட்டு என்னைய சோழன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்ததுல இருந்து, அந்த வீட்ல தான் இருந்திருக்கேன். வேற எங்கேயும் நான் போனது கிடையாது. இப்போ எங்க போறது அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. அதனால தான் கோவில்ல வந்து உட்காரலான்ட்டு உட்காந்துருக்கேன். என் ஃப்ரெண்டு திவ்யாவுக்கு கால் பண்ணேன். அவ வந்து ஹைதராபாத் போயிருக்கேன்னு சொன்னா. வர்றதுக்கு இனி ஒரு 2, 3 நாள் ஆகும். அதுக்கு வரைக்கும் எங்கேயாவது பார்க்கணும். ஏதாவது பிஜி ரூம் தான் பார்த்துட்டுருக்கிறேன் வானதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன நிலாக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல வேண்டாம் வானதி. உனக்குமே நீ தான் இப்ப அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. உங்க அம்மாவும், அப்பாவும் ஏற்கனவே ரொம்ப பேசிட்டாங்க. நான் வந்து இந்த கல்யாணத்த நிறுத்தப் போறேன் அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. அதனால எதுவும் வேண்டாம் வானதி. நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது ரூம் பார்த்து நான் இருந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "எப்படிக்கா நான் உங்கள அப்படியே விட்டுட்டு போக முடியும்? அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. முதல்ல நீங்க வாங்க. நீ என் கூட வாங்க. எங்க வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 2 நாள் தானே. அதுக்கு முன்னாடி நீங்க பிஜி பார்த்துடுறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அதுவரைக்கும் என் கூட வந்து இருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நிலா இருந்துட்டு, "இல்ல வானதி அது சரியா வராது. நீங்க ஏற்கனவே பாண்டி கூட சண்டை போட்டு இப்படி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா பாண்டி ரொம்ப நல்ல பையன் தான். ஏற்கனவே நான் உங்ககிட்ட பேசினேன். ஆனா நீங்க வந்து அ என் விஷயத்துல தலையிடாதீங்கன்னு சொன்னதுனால, நான் எதுவும் பெருசா இத பத்தி எதுவும் இது பண்ணல. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. வாழ்க்கைய கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் தான் பண்ணணும். அப்படின்னா மட்டும் தான் சந்தோஷமா வாழ முடியும். அதனால தான் சொல்றேன். உங்க மனசுல ஒருத்தவங்கள வச்சுட்டு ஒரு சின்ன சண்டைக்காக இப்படிலாம் நீங்க பிரிஞ்சு போயிறக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் அன்னைக்கு வந்து நான் பேசினேன். அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. உடனே வானதி இருந்துட்டு, "எனக்கு நல்லாவே புரியுதுக்கா. நான் கண்டிப்பா பாண்டிய தாக்கா கல்யாணம் பண்ணுவேன். இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு சின்ன கோவத்த என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தாக்கா இப்படி ஆயிருச்சு. நீங்க வாங்க முதல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம். நீங்க பிஜி பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க போய் தங்கிக்கோங்க. இப்படிலாம் இங்க தனியாலாம் இப்படிலாம் எங்கேயும் இருக்க முடியாதுக்கா. எவ்வளோ நேரம் தான் நீங்க கோவில்லயே இருப்பீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சு நிலாவ கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நிலா வந்து உட்காந்துட்டுருக்கும்போது, வானதியோட அம்மாவும், அப்பாவும் வந்து சத்தம் போட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. "இப்ப தான் உனக்கு பேசி முடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த பொண்ண நம்ம வீட்ல கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்க. அவங்க வீட்ல சண்டைன்னா, அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? அந்த வீட்டு ஆளுங்க கூட உனக்கு என்னடி சம்மந்தம் இருக்கு? உனக்கு என்னடி பேச்சுவார்த்தை இருக்கு? முதல்ல அந்த பொண்ண வெளியில அனுப்புன்னு" சொல்லும்போது, வானதி இருந்துட்டு, "நான் என்ன கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேனா? அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? நான் யார வேணாலும் கூப்பிட்டுட்டு வந்து வீட்ல வந்து பேசுவேன். நீங்க ஓவரா இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் சொல்லிருவேன்." அப்படின்ற மாரி வானதி சொல்ல, அப்போ வானதியோட அம்மா இருந்துட்டு, "இவ பேச்ச கேட்டுட்டு நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்ல, இந்த அசிங்கம் நமக்கு தேவதான். இன்னமும் தேவதான்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா வானதி வந்துட்டு பாண்டிக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி நிலா அக்கா வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க, வச்சுட்டுருந்தாங்க. நான் தான் பார்த்தேன். அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. இவங்களால நம்மளால இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுன்னு" சொல்லிட்டு, எழுந்து மறுபடியும் அவங்களோட பேக் எடுத்துட்டு வெளியில போறாங்க. இத பத்தி யோசிச்சுக்கிட்டே போகும்போது, அவங்களுக்கு சின்னதா வந்து ஒரு அ ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறமா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு, நிலா பத்தின டீட்டெயில்ஸ வந்து அவங்க வீட்ல வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இப்படி தான் வந்து அடுத்தடுத்த சீன்ஸ் போக போகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.